தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே புளியங்குடி டிஎன் புதுக்குடியில் அரசு உதவி பெறும் தனியார் மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் சுமார் 2500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். 30க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இப்பள்ளியில் விலங்கியல் ஆசிரியராக பணியாற்றி வருபவர் நிர்மல் சோபனா. இவர் தேர்வு வினாத்தாளை பள்ளி மாணவியருக்கு வாட்ஸ்ஆப்பில் அனுப்பியதாக புகார் எழுந்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு அரையாண்டு தேர்வில் விலங்கியல் வினாத்தாளை மாணவி ஒருவருக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதேபோன்று ஜனவரி மாதம் நடைபெற்ற திருப்புதல் தேர்வு கேள்வித்தாளையும் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பியுள்ளார். வினாத்தாள் வாட்ஸ்அப் மூலம் பல பகுதிகளுக்கும் பரவியுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த பெற்றோர் பள்ளி நிர்வாகத்திடம் புகார் கொடுத்தனர். மாணவிகளிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் வினாத்தாள் வாட்ஸ்ஆப்பில் வெளியானது உறுதியாகி உள்ளது. ஆசிரியர் நிர்மல் சோபனா தலைமறைவாகி உள்ள நிலையில் காவல்துறை மற்றும் மாவட்ட கல்வி முதன்மை அலுவலகத்திற்கு பள்ளி நிர்வாகம் புகார் அளித்துள்ளது. 45 வருஷமா ஸ்கூல் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒரு தப்பு நடந்ததே கிடையாது. அப்போ மற்ற இடத்துல போறதுல பள்ளிகளை பத்தி ஒரு மாதிரி பிள்ளைய படிச்சுதான் முன்னேறணும். குறுக்கொழியில போறதுக்கு எங்க கமிட்டி சம்மதிக்காது. படிச்சு முன்னேறணும்னா நாங்க அந்த பிள்ளைகளே அப்படித்தான் சொல்லுது. மாணவிகளே ஒரு கொஸ்டின் நாங்க அவுட் பண்ணி பார்த்து எங்களுக்கு தேவை கிடையாது, நாங்க படிச்சுதான் முன்னேறணும் பிள்ளைகளே ஆர்வப்படுது. மாணவர்களை தவறாக வழி நடத்தி குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கும் இவர் போன்ற ஆசிரியர்களால் தவறான சமுதாயம் உருவாக வாய்ப்பு உள்ளதால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாலை முரசு செய்திகளுக்காக சங்கரன்கோவில் செய்தியாளர் ஹரிகரன்.